என்ன சொன்னாருங்க? எப்படி இருந்தது மீட்டிங்ல? என்ன பண்ணீங்க? வெறும் கெத்தா இருந்தது. என்ன சொன்னாருங்க? பெண்களுக்கு இழிவா எதுவும் பேச விரும்பல. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா பாதுகாப்பு சொல்றாரு, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பேசினாரு. மற்றபடி என்ன சொல்லலாம், இளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்னன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, வண்டி பின்னாடி சுத்தாதீங்க, நீங்க எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. தெரிவிக்க விட்டாரு. தளபதி எல்லாம் ஒண்ணுதான். தலைவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. ஸ்டாலின் சாரே வந்து விஜய் சார் தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காரு. அவர் போட்டுருவாரு. ஸ்டாலின் சார் அப்படியே போடுவாரு. வேணா பாருங்க. டிவிகே சிஎம் தளபதி. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த 2027 டிவிகே தான். என்ன அவரோட கொள்கைகள் என்னென்ன, கோட்பாடு என்ன, நம்ம என்ன ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ண போறோம், ஊழலை எப்படி எதிர்க்க போறோம், நம்ம எப்படி ஒற்றுமையா நிக்க போறோம், இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது எல்லாமே ஊழலை ஒதுக்கணும்ன்ற, ஊழலுக்கு அகைன்ஸ்டா டிவிக்கு இருக்க போகுது. கண்டிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லாம கண்டிப்பாக தளபதி வந்து மாற்றுவார். கண்டிப்பா மாற்றுவார். 2000 வெற்றி நிச்சயம். தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஊழல் பண்றவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றத மறுபடியும் அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காரு. 2 பேருக்கு தான் மறுபடியும் போட்டின்னு சொல்லியிருக்காரு. தென் தமிழகத்தில் அதிகமான தொழில்துறை வளர்ச்சி ஏற்படுத்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் நடமாட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கு இளைஞர்கள் மத்தியில், அதை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதிக்கு பாதி, அதாவது எஸ்பி ஐஏஎஸ் அந்த மாதிரி இருக்கிற பதவிகளில் பாதிக்கு பாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்து எல்லாமே ஆட்சிக்கு வந்து தான் சார் மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. புதுசா வேற என்ன சொல்லணும்? கண்டிப்பா டிவிக்கே ஆட்சிக்கு வரும். லேடிஸ் பத்தி தனி பாத்ரூம் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுக்குறேன்னு நல்லா சொன்னாரு. அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிச்சு. அவர் எங்க வீடு பக்கத்துல வந்ததால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கிட்ட போக முடியல, ஆனா என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தோம். நல்லா அவர் நல்லா பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். நாங்க அவர் சொன்ன மாதிரி நாங்க ஃபாலோ பண்றோம் சார். சொன்னது எப்பவுமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அவருக்காகவே எங்க உயிரை கொடுப்போம். நாங்க அவர் எங்க ஊருக்கு வந்ததே இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கிட்டத்துல வந்து பார்க்கறதே பெரிய விஷயம் தான். எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் வருமானு எங்களுக்கு தெரியல. சீரியஸா எங்க ஓட்டு எல்லாருக்குமே, எல்லாரோட ஓட்டுமே விஜய்க்கு மட்டும்தான். கண்டிப்பா நிறையவே சொல்லிட்டு வந்தாரு. எல்லா மாநாட்டிலுமே சொன்ன மாதிரி இங்கேயுமே ஒரு ஸ்பீச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் சொல்றத எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவோம். டிவிக்கே தான் இந்த வாட்டி. ஸ்டாலின் வாய்ப்பே இளைஞர்கள் ஓட்டு மொத்தமே டிவிக்கே தான். நம்ம தளபதிக்காக, நம்ம தளபதியை முதலமைச்சரை வர வைக்கிறதுக்காக நாங்க போராடினு முதலமைச்சரை உட்கார வைக்கும். டிவிக்கவே முதலமைச்சராக உட்கார வைப்போம். திமுக இல்ல, ஏடிஎம்கே இல்ல, எந்த கட்சி இல்ல, திமுக தான், டிவிக்கே தான். டிவிக்கே தான் முக்கிய தத்துவம் கொடுப்போம். எங்களை மக்களுக்காக மக்களை வாழ வைக்குவாரு. தமிழகத்துல வாழ வைக்குவாரு. எங்களை நம்ம தலைவர் விஜய் டிவிக்கவே மக்கள் எல்லாம் எல்லாருமே வாழ வைக்காரு. திமுக ஏடிஎம்கே எந்த கட்சியுமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்நாள்ல இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம்ல. கண்டிப்பா சூப்பரா இருந்தது. அவர் பார்த்தாவே போதும்னு வந்தோம். ஒரு பாத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு நல்லா தெளிவா பேசுறாரு. அவர் பேச எங்களுக்கு இன்னும் எனர்ஜி ஆகுது. லோவா இருந்த நாங்களாம் இன்னும் எனர்ஜியா தான் மாறணும். கண்டிப்பா அவர் தான் எங்க ஏரியா ஃபுல்லா அவருக்கு தான் ஓட்டு. எங்க பசங்களாம் கூட அவங்களுக்கு தான் ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க. 26 அவர் தான். கண்டிப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷத்தையும் தாண்டி எப்படி அண்ணாவை பார்த்துட்டோம், அவ்வளோதான். எனக்கு இதை விட வேற எதுவும் தேவை கிடையாது. எனக்கு வேலையும் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. அண்ணா பார்த்துட்டே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இன்னும் காலையில இருந்து நான் சாப்பிட கூட இல்லை, இவரை பார்க்கணுன்ற மைண்ட் செட்லேயே வந்துட்டேன். இன்னும் போயிட்டு தான் நல்லா பிரியாணியா சாப்பிடுவேன். சொல்லவே தேவையில்லண்ணா, ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு லெவல். இன்னும் சொல்ல போனோம்னா சும்மா எங்க அண்ணா சொன்ன மாதிரி நெசன்னு பேசுறாங்க. அதை பேசாம இருந்தாலே அவங்க போதும், நாங்க நல்லா தான் இருப்போம்.
ஆமா, நான் சொல்றது என்னன்னா விக்கிரவாண்டியில அவ்வளவு பெரிய மாநாடு நடக்கும்போது ஒரே ஒரு உசுர் போக கிடையாது. வெளியே வந்து ஒரு அண்ணா போனாரு, ஓகே, பைக்ல போகும்போது அது நடந்துச்சு. அவ்வளோ பேர் வந்த அந்த இடத்துல ஒரே ஒரு உசுர் போகாத. அப்போ கரூர்ல மட்டும் எப்படி போவோம்? அங்க கம்பேர் பண்ணும்போது விக்கிரவாண்டியை கம்பேர் பண்ணும்போது கரூரை கம்பேர் பண்ணும்போது விக்கிரவாண்டி தான் ஜாஸ்தி. சோ அங்கே போகாது, அப்போ இங்க எப்படி போவோம்? கோலாகலமா இதுதான் ரியலான ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. வேலூர் மயானக்கோலை விட மயானக்கோலை தான் இங்க ஃபேமஸ். அதை விட பல மடங்கு ஃபேமஸா இன்னைக்கு ரொம்ப எங்கெங்கந்தோ ஜனம். அந்த ரோட்ல ஹைவேல ஒரே ஒரு கேப் கூட இல்ல வண்டி வரத்துக்கு, அவ்வளோ ஒரு ஜனம். செமையா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சு. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அது திட்டமிட்ட சதின்னு எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி பேச இதுக்கு மேல எதுவுமே இல்ல. நிஜமா இங்க கூட அந்த மாதிரி தான் நடந்துச்சு. எவ்வளவோ உள்ள வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தடை எல்லா தடையும் மீறி மேல வருவோம். கண்டிப்பா பாப்பீங்க. நான் இங்க மாநாடு வரும்போது எங்க மம்மி சொன்னாங்க, உங்க அண்ணன் உங்களுக்கு இந்த விஜய் அண்ணன் உங்களுக்கு சாப்பாடு போடுறாரா, நீ ஏன்டா போறேன்னு கேட்டாங்க. நான் மம்மிக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு அவர் சாப்பாடு போடலமா, நான் வந்து படிச்சிருக்கேன், ஆனா படிக்காம நிறைய பேர் ஊனமுற்றவங்க நிறைய பேர்லாம் இருப்பாங்க, சாப்பிட முடியாத எவ்வளவு பேர் இருப்பாங்க. கண்டிப்பா எங்க அண்ணன் சாப்பாடு போடுவாருமா. இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். டெஃபினெட்லி 2026 அண்ணா வின் பண்ண உடனே தமிழ்நாட்டில் யார் யார் சாப்பிட முடியாம இருக்காங்களோ டெஃபினெட்லி எங்க அண்ணா வந்து சாப்பாடு போடுவார். பார்த்து வச்சுக்கோமா, நோட் பண்ணி வச்சுக்கோ. டெஃபினெட்லி எங்க அண்ணா போடும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்ததுங்க. அவரை பாக்குறதுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சிருந்தது எங்களுக்கு. அவரை இன்னைக்கு தான் பார்த்ததுனால டிவியில பார்த்திருந்தோம். இன்னைக்கு அவர்ல நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி நிஜத்துலயே அவர் காட்டுவாருன்ற ஒரு நம்பிக்கை. பல விஷயங்கள் பேசியிருக்காரு, எப்படி இருந்துச்சு? அது எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே தவிர்க்க முடியாத, எல்லாரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. மக்களுக்கு அவசியம் தேவைப்படுற வாக்குறுதியை தான் அவர் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அதை வரவேற்கிறோம். 26 தேர்தல் வருது. கண்டிப்பா தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வருது, மாற்றமா இருக்கணும், புதிய அரசியல் வரணும். பல கூட்டணிகள் எங்க ஃபேமிலியில எல்லாருமே அவருக்கு தாங்க. பல கூட்டணிகள் இருக்கும்போது கூட்டணிகள் இருந்தாலும் மக்கள் நினைச்சா அவர் கண்டிப்பா வருவாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவர் வந்தது. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்காரும் இந்த மாதிரி செய்யல. எங்களால் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க வந்தது. தேர்தல் தொடர்பாக இந்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது, எப்படி இருக்கும் தேர்தல் நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிவிக்கே தான் வரும். ஏன்னா அவரு பெரிய பெரிய கூட்டணிகள் இருக்கும்போது எப்படி விஜய் வருவார் நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, இப்போ வந்து புதுசா ஒரு திருப்பு வேணும், எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும். அரசியல ரொம்ப வந்து பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு. விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். மெயின் அதுதான். தளபதி ஸ்பீச்சை பார்த்தீங்க. இங்கே ஒவ்வொரு தடையும் 2 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை தடை பண்ணுறாங்க. பாஸ் இருந்தோம், உள்ளே விட மாட்டேறாங்க, வெளியே விட மாட்டேறாங்க. ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டா வெளியே போகாத அப்படின்றாங்க. நாங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? எங்கள் தளபதி பார்க்க தான் வரோம். நீங்கள் எங்களை பார்க்கறதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்கன்னா நாளை பின்ன எலெக்ஷன் எப்படி சந்திப்பீங்க? எப்படி சந்திப்பீங்கன்னு தெரியல. இந்த தீய சக்திக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன், தில்லு இருந்தா தைரியம் இருந்தா தளபதியோட முகத்து தளபதி ரசிகரோட தில்லு இருந்தா மோடு இல்லையா? சைலண்டா இரு, சைலண்டா உங்க வேலையை பாரு. இது யார்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.